ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த மே மாத வாக்குத்தத்த செய்திக்கு உங்கள் அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த மாதத்துல தேவாதி தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். நீங்க பார்க்கிற வேலை ஸ்தலங்களை கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். உங்கள் குடும்பங்கள்ல கர்த்தராகிய தேவன் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். நீங்க போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய கீர்த்தி உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த மாதத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவதே அவருடைய முழு விருப்பமா இருக்கிறது. வசன ஆதாரமாக உபாகமம் 26ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிப்போம். கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய் என்றும், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் கீர்த்தியிலையும் புகழ்ச்சியிலையும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வார். எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்களை கர்த்தராகிய தேவன் நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்ற ரோமர் 8 வாசிக்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை மகிமைப்படுத்துவதே, உங்களை மேன்மையாய் வைப்பதே, உங்களை கீர்த்தி புகழ்ச்சியாய் வைப்பதே அவருடைய விருப்பமா இருக்கிறது. இதனால கர்த்தராகிய தேவன் யோசுவாவுடைய வாழ்க்கையில கூட யோசுவாவுடைய கீர்த்தி எங்கும் பரம்பும்படி செய்தார். இதற்கு அவசர ஆதாரமாக நாம் யோசுவா 6 அதிகாரத்துல பார்க்கிறோம். அந்த 6 அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. அந்த அடைக்கப்பட்ட எரிகோவை திறக்கும்படி கர்த்தராகிய தேவன் யோசுவாவுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். என்ன திட்டம்? ஆர்ப்பரிக்க வேண்டும். ஆசாரியர்கள் எக்காலங்களை பிடித்து கொண்டு ஆர்ப்பரிக்கும் பொழுது 7 நாளும் எரிகோவை சுற்றி வந்து ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த எரிகோ மதில் விழுகும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் யோசுவாவுக்கு திட்டத்தை கொடுத்தார். யோசுவா கர்த்தர் கொடுத்த திட்டத்தை அப்படியே பின்பற்றின போது அந்த எரிகோ கோட்டை உடைக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த மாதத்துல நீங்க முன்னேற முடியாதபடி, உங்களுக்கு ஒருவேளை ஒரு நன்மை வர முடியாதபடி, கீர்த்தி வர முடியாதபடி, புகழ்ச்சி வர முடியாது இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் நிர்மூலமாக்குற தேவனா இருக்கிறார். நீங்கள் தேவனை துதிக்கும் பொழுது அந்த அற்புதமாய் அந்த தட்டைகள் எல்லாம் விலகி போகும். அதை துதிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தியேன் அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் குறைவுகளை கண்டு நீங்கள் புலம்பாதபடி கர்த்தர் உங்க வாழ்க்கை என்னென்ன நன்மைகளா செஞ்சிருக்கிறாரு, உங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு என்னென்ன கிருபைகளை கொடுத்திருக்கிறாரு, அதை நீங்க சொல்லி ஆண்டவரை துதிக்கும் பொழுது உங்களுக்கு இல்லாத புதிய நன்மைகள் உண்டாகும். அவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். யோசுவாவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசுவா இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணி கொண்டிருக்கும்படி கர்த்தராகிய தேவன் யோசுவாவுக்கு ஆலோசனை கொடுத்தார். யோசுவா அப்படியே கர்த்தரை பின்பற்றினதை நாம் பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளும் கூட இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானம் பண்ணி கொண்டு கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்கும் பொழுது உங்களுடைய கீர்த்தியையும் கர்த்தராகிய தேவன் எங்கும் பரம்ப செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை எல்லாரும் மேலும் வரப்பண்ணுகிற தேவனா இருக்கிறார். உங்களை அற்புதங்களை செய்து அவர் மகிழ பண்ணுகிற தேவனா இருக்கிறார். தேவாதி தேவனை துதிக்க நேரம் விடுங்கள். இருக்கிற குறைவுகளை கண்டு புலம்பாதீர்கள். ஆமீன். அவர் புலம்பலை ஆனந்த கிடைப்பாய் மாற பண்ணுகிற தேவன். நீங்க எந்தெந்த காரியம் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, எனக்கு வேலை இல்லை, எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதமும் இல்லை என்று சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகிறார், நீ புலம்புவதை நிறுத்தி விட்டு என்னை துதிக்க ஆரம்பி. அந்த துதி முன்னாடி சென்று உன்னுடைய எல்லா குறைவுகளை நிறைவாக்கும். நீ வாழ்க்கையில முன்னேற முடியாத இருக்கிற தடைகளை அது எல்லாம் நிர்மூலமாக்கி உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போயிட்டு ஆண்டவரை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த எரிகோ கோட்டை உடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் யோசுவாவுடைய கீர்த்தி எங்கும் பரவிற்று. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவாவை குறித்து நான் பார்க்கிறோம். யோசுவா இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமாயிருந்தார். கர்த்தருடைய வேதத்துல தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் வசனத்தின்படி கர்த்தருடைய வசனத்தின்படி நடந்தார். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். கர்த்தருடைய பிரசனத்தை எப்பொழுதும் வாந்தித்து நாடுகிறவராயிருந்தார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்களும் கூட கர்த்தருடைய பிரசனத்தை எப்பொழுதும் வாந்தித்து கதரும் பொழுது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனை என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதம் 42 சங்கீதக்காரன் சொல்வதை போல கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தரை எந்த சூழ்நிலையிலும் நம்புங்கள். கர்த்தரை எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க நம்ப முடியும்? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் உங்கள் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். எரிகோ கோட்டை சாதாரணமா உடைப்பட முடியாது. அது கர்த்தரால முடிஞ்சது. ஆமேன். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். அவருடைய வாக்கை கேட்டு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களை பற்றிய கீர்த்தி, உங்களுக்குரிய புகழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும்.
கர்த்தர் உங்களுக்குரிய மகிமையை உங்களுக்கு கொடுப்பார். உங்க குடும்பத்துல உங்களுக்கு மகிமையை உண்டாகும்படியாக அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படியாக அற்புதங்களை செய்வார். என்னென்ன குறைவுகள் எல்லாம் இருக்குது எல்லா குறைவுகளையும் உங்களுக்கு நிறைவாக்கி உங்க வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி செய்வார். உங்க குடும்பத்துல உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி செய்வார். நீங்க போகிற இடங்களில் புகழ்ச்சி உண்டாகும்படி செய்வார். அப்படியா யோசுவாவை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். அடுத்ததாக தாவீதுடைய கீர்த்தி எங்கும் பரவிற்று என்று பார்க்கிறோம். தேசங்களை தாவீதுடைய கீர்த்தி பரவிற்று. தாவீதுடைய கீர்த்தி பரம்புவதற்கு தாவீது என்ன செஞ்சார்? கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு காரியங்களை விசாரித்து செய்கிறவராய் இருந்தார். பெலிஸ்தியர் எப்பாயும் பள்ளத்தாக்குல இஸ்ரவேலுக்கு விரோதமா கூடினார்கள். அப்ப தாவீது கேட்கிறார், ஆண்டவரே யுத்தத்துக்கு நான் போலாமான்ற ஆண்டவர் ஆலோசனைகளை கொடுக்கிறார். முசுக்கொட்டை செடிகளின் நடுவுல இருந்து நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்ததை பார்க்கிறோம். அப்படியாக தாவீது அந்த கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு செயல்பட்ட போது தாவீதுக்கு ஒரு பெரிய வெற்றி உண்டானது. அதனால கீர்த்தி உண்டானதை பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு கீர்த்தியை கொடுத்த தேவன், ஜெயத்தை கொடுத்த தேவன், யுத்தங்கள்ல ஜெயத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு புகழ்ச்சியையும் மகிமை வரப்பண்ண தேவன். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு செயல்படும் பொழுது உங்களுக்கும் புகழ்ச்சி உண்டாகும், கீர்த்தி உண்டாகும். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவாதி தேவன் அவருடைய ஆவியை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதனால எளிதாக அவர் நம் சொல்லுவதை, தேவன் சொல்வதை நாம் கேட்டு நடக்க முடியும். ஒரு ஆலோசனை நடக்க முடியும். செய்த 32 வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன். ஆமேன். அவர் ஒவ்வொருவருக்கும் கூட ஆலோசனை சொல்லுகிற தேவனா இருக்கிறார். நீங்கள் போகிற பாதைகள் புரியாத ஒரு பாதையில போய் கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு யார் ஆலோசனை சொல்லுவார்? எத்தனையோ ஆலோசனைகளை கேட்டுட்டேன், எது ஒர்க் அவுட் ஆக மாட்டேது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆலோசனை நீங்கள் நாடும் பொழுது கர்த்தருடைய ஆலோசனையில் இருக்கும். அவர் உங்கள் மேல வைத்திருக்கிற திட்டங்கள் புரியுது உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை உயர்த்தும்படி, உங்களுடைய பேரை பெருமைப்படுத்தும்படி அவர் உங்கள் மேல் வச்சிருக்கிற திட்டங்கள் புரியுது. தாவீதை போல கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தாவே நான் எம்மாத்திரம், இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை தருவதற்கு எம்மாத்திரம் என்று சொல்லி தாவீது கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தினதை பார்க்கிறோம். நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, நீர் என்னை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறேன், தொடர்ந்து என்னை ஆசீர்வதிக்க வல்லமில்லவர், நான் எப்பொழுதும் உம்முடைய ஆலோசனைகளை நாடுவேன். ஆண்டவரே மனுஷ ஆலோசனைகள் இல்லை, உம்முடைய ஆலோசனைகளை நாடுவேன் என்று நீ கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் பொழுது உங்களுடைய கீர்த்தி எங்கும் பரம்பும்படி செய்வார். அடுத்ததாக மொர்தெகாயை குறித்து பார்க்கிறோம். மொர்தெகாயுடைய கீர்த்தி தேசம் எங்கிலும் பிரசித்தமாயிற்று. மொர்தெகாய் ஒரு அரண்மனை வாசல்ல வேலை பார்த்து கொண்டிருந்தவர். அவரை கர்த்தராகிய தேவன் அவர் தலையை உயர்த்தினார். கர்த்தராகிய தேவன் அவரை ஒரு தேசத்துல ஒரு முக்கியமான ஒரு பதவியில வைத்து அழகு பார்த்தார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களை முக்கியமான பதவிகளை வைத்து அழகு பார்க்கிற தேவனா இருக்கிறார். அவர் உங்களை உன்னதங்களில் அமர செய்து அவர் உங்களுக்குரிய திட்டங்களை கொடுத்து திட்டத்தை நடத்தும் மகளே, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி மொர்தெகாய் திடப்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்களை திடப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். மொர்தெகாய் குறித்து வாசிக்கிற மொர்தெகாய் சிறிய தகப்பன் மகளாகி எஸ்தரை வளர்த்து ஆளாக்குனதை பார்க்கிறோம். அவர் எவ்வளவாய் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இருப்பார். அவருடைய பங்கு பெரிய பங்கா இருக்கும். ஆமேன். நீங்களும் கூட இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உங்களால் ஏற்ற உதவிகளை செய்யும் பொழுது உங்களுடைய கீர்த்தி, உங்களுடைய புகழ் எங்கும் பரவும். ஒருவேளை நீங்க புகழுக்காய் செய்யாதபடி உண்மையாக அவர்களை நேசித்து அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கர்த்தராகிய தேவன் அவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து உங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவனா இருக்கிற, நன்மைகளால் நிரப்புகிற தேவனா இருக்கிற. அடுத்ததாக மொர்தெகாய் தேசத்துல ஒரு பயங்கரமான ஒரு அழிவு உண்டாகும்படியான ஒரு சூழ்நிலையை எஸ்தரை கொண்டு மாற்றினதை பார்க்கிறோம். யூத ஜனங்கள் எல்லாம் யூத ஜனங்களை அடித்து கொல்லப்பட வேண்டும் என்று பொல்லாத ஆமான் செய்த திட்டத்தை மொர்தெகாய் எஸ்தரிடம் கொண்டு போய் ராஜாவிடத்துல போய் பரிந்து பேசு என்று சொல்லி ஆலோசனை சொன்னதை பார்க்கிறோம். ஒரு பெரிய அழிவிலிருந்து தன் ஜனங்களை காப்பாற்ற மொர்தெகாய் இந்த இடத்துல சிறப்பாய் செயல்பட்டதை பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை, தன் ஜனத்தின் மேல அவன் அன்புள்ளவன், தன் ஜனத்தின் மேல அவன் கரிசனை உள்ளவன், தன் ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் அவன் கரிசனை உள்ளவனாயிருந்தான். ஆமீன். நாமும் நம்முடைய ஜனங்களுக்காக, நம்ம குடும்பத்தாருக்காக, ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம கர்த்தரிடத்துல நாம் பரிந்து பேசும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் ஆசாரிகளால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ராஜாக்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசாரிக அபிஷேகத்தை அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனிடத்தில் அவர்களுக்காய் பரிந்து பேசும் பொழுது, அவர்களுக்காய் செபிக்கும் பொழுது, அவர்களுக்கு வேண்டிய நன்மையான காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது, அவருடைய ஆசீர்வாதத்திற்கான காரியங்களை செய்யும் பொழுது, அவர்களுக்கு தேவ ஆலோசனைகளை கூறி நீங்கள் தேவ பாதைகளை வழிநடத்தும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்கள் கீர்த்தி எங்கும் பரவும்படி அவர் உங்களை பெரிய லெவலில் உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். மொர்தெகாய் ஆசீர்வத்துக்கு ஏற்ற தேவன். மொர்தெகாய் அரண்மனையில பெரியவனாய் இருந்தான் என்று வாசிக்கிறோம். ஆமீன். உங்களை பெரியவனாக்கும்படி, உங்களை நன்மையால் நிரப்பும்படி தேவன் கடந்து வந்திருக்கிறார். எந்த சூழ்நிலைகளிலும் தீமைக்கு தீமை செய்யாதபடி, தீமைக்கு நன்மை செய்யத்தக்கதாக, எப்பொழுதும் நன்மை மாத்திரமே செய்யத்தக்கதாக, எப்பொழுதும் நாம் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கூட கிருபை கொடுப்பாராக. அடுத்ததாக நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய கீர்த்தி எங்கும் பிரசித்தமாயிற்று. அவர் பண்ணின எல்லாத்தையும் ஜனங்கள் புகழ்றாங்க. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று சொல்லி எல்லாரும்
எல்லாராலையும் அவர் புகழப்பட்டதை பார்க்கிறோம். ஆமீன். அவர் என்ன செய்தார்? எப்பொழுது நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட மக்களை குணமாக்குறவராய் சுற்றித் திரிந்தார். எப்பொழுதும் நன்மை மாத்திரமே அவர் செய்கிறவராய் இருந்தார். 1 வாசிக்கிறோம், எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் அபிஷேகத்தால் நிறைந்தவராய் எப்பொழுது நன்மை செய்கிறவராய் இருந்தார். பிதாவுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருந்ததை பார்க்கிறோம். நம்மளுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கும் பொழுது, நம் தேவனோட கூட நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது, தேவாதி தேவன் நம்மளை கூட உயர்த்தி ஆசீர்வதித்து நம்முடைய கீர்த்தி எங்கு பிரசித்தமாகும்படி செய்கிற தேவனா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எங்கும் பிரசங்கித்து குஷ்டரோகிகள், வியாதிஸ்தர்கள் எல்லாரையும் தொட்டு சுகமாக்கினாரு. பெரிய ஒரு ஊழியத்தை செய்தார். அவர் செய்த அற்புதங்கள் எவ்வளவு பெரிய அதிசயங்கள். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கீங்களா? உங்களுடைய ஊழியத்தில் கர்த்தராகிய தேவன் ஒரு பெரிய கீர்த்தியையும் புகழ்ச்சியும் மகிமையும் உங்களுக்கு உண்டு பண்ண வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நீங்களும் அபிஷேகத்தினால் நிரம்பி நீங்கள் கர்த்தரை எப்பொழுதும் ஆராதித்து கர்த்தரிடத்தில் ஆலோசனைகளை கேட்டு கர்த்தருக்கு பிரியமானதையே செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்க ஊழியத்துல நிறைவான பலனை அவர் கட்டளையிடுவார். அற்புதங்களை அடையாளங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்களுடைய கீர்த்தி எங்கும் பரவும்படி செய்தார். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஜெபிக்கிறவராயிருந்தார். அதிகாலையில இருட்டோடு இருந்து ஜெபிக்கிறவராயிருந்தார். பிதாவுக்கும் அவருக்கும் இடையில உள்ள உறவு எந்த சூழ்நிலையில் பாதிக்கப்படலை. பிதாவுக்கு பிரியமானதையே செய்தார். அவர் என்ன சொல்கிறார்? பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்தபடியால் பிதா என்னை தனியா இருக்க விடவில்லை என்று சொல்கிறார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இயேசுவுக்கு பிரியமானதை செய்யும்படி அவர் தம்முடைய ஆவியை நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஊற்றிருக்கிறார். நிச்சயமாவே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார். இந்த மாதத்துல நீங்கள் பயங்கரமான காரியங்களை பார்க்க போகிறீர்கள். பயங்கரமான ஆசீர்வாதங்களை பார்க்க போகிறீர்கள். நீங்க செய்கிற வேலைகளில் உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும். உங்கள் குடும்பத்துல உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும். நீங்கள் இருக்கிற பட்டணத்துல உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி கர்த்தராகிய தேவன் செய்வார். நீங்க போகிற எல்லா இடங்களிலும் செய்யிட்டு நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இசப்பா, அந்த நாள்ல இந்த மே மாத வாக்குத்தத்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் கீர்த்தியும் புகழ்ச்சியாய் வைங்க. எந்த இடத்துல அவங்க அவமானப்பட்டு நின்றார்களோ அந்த இடத்துல அவங்க தலையை நிமிர பண்ணுவீராக. உங்களை தலை நிமித்தில் அடக்க பண்ணுகிற உங்க தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொன்னீரேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த மாதத்துல திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகளை சந்திங்க. அவங்களை நிறைவாய் வழிநடத்துங்க. பர்த்டே கொண்டாடுற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வருஷத்தை நன்மையால் நிரப்புகிற தேவன், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் தொடர்ந்து அவங்க பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியட்டும். அப்பா, குடும்பங்களை கர்த்தருடைய சமாதானம் சந்தோஷம் இருக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கே நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை இந்த மாதத்துல கீர்த்தி புகழ்ச்சியாய் வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளுடைய பேரை பெருமைப்படுத்துறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Have a blessed month of May. God bless you all.